लङ्किणीन्यस्तपारं तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणं शिष्टता पूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुज मुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराघं यदि वरमनघं देशिकं संशयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि दिशन्तु मे देव सदा द्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संसितकामधेनुं त्वत्प्रेयसश्रवणयोः अमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभीष्टमार्गां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि जयत्याश्रितसन्त्रास ध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्यां परमव्योमभास्करः कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् असाध्यसाधकस्वामिन् असाध्यं तव किं वद रामदूतकृपासिन्धो मत्कार्यं साधय प्रभो रामदूतकृपासिन्धो मत्कार्यं साधय प्रभो। பெருமாளுடைய அவதாரத்தை பற்றி சொல்லும் பொழுது ஜயாக்கியத்தில் சாக்ஷான் நாராயணோ தேவஹா கிருத்வா மர்த்தியமயீம் தனும் மக்னானு உத்தரதே லோகானு காருண்யாத்து சாஸ்திரபாணினா அப்படின்னு ஆச்சரியமாக ஸ்லோகம். எப்போ பெருமாள் நமக்கு அவதரிக்கிறான், பெருமாள் பண்ணதான உபகாரத்துக்கு நம்ம எவ்வளவு கடமைப்பட்டாலும் போராது, அப்படி ஒரு உபகாரம் பண்ணுறான் பெருமாள். சாக்ஷான் ஆச்சாரியன்லாம் யாருன்னு சொல்லும் பொழுது குருவெல்லாம் நமக்கு பெருமாளே தான் குருவாக ஆறாராம். சாக்ஷான் நாராயணோ தேவகா, சாக்ஷாத்து அந்த எம்பெருமானே நாராயணோ தேவகா கிருத்வா மர்த்தியமயீந்தனும், இப்படி சம்சார சாகரத்தில் உழன்று கிடக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை உத்தரிப்பிக்கணும், கரையேற்றணுங்கிறதுக்காக பெருமாளுடையதான அவதாரம் ஆச்சாரியனாகவே அவதாரம் பண்ணுறானாம். மக்னானு உத்தரதே லோகானு காருண்யாத்து சாஸ்திரபாணினா, சஸ்திரபாணியாக இருந்தவன் பின்னாடி சாஸ்திரபாணியாக ஆறான். சஸ்திரத்தை கையில் வச்சுருக்கக்கூடிய பெருமாள் அஸ்திர சஸ்திரங்களை வச்சுருந்து ராமாவதாரம்லாம் பண்ணுறான் இல்லையா, கிருஷ்ணாவதாரங்கள்லாம் பண்ணுறான். பின்னாடி ஆச்சாரியாளாக அவதரித்து சாஸ்திரங்கிறதான விஷயத்தை கையில் வச்சுட்டு அது மூலமாக நமக்கு உபதேசம் பண்ணுறானாம். சாஸ்திரபாணினா அப்படின்னுட்டு பெருமாள் முதல்ல நமக்கு என்ன சத்காரியம் பண்ணுறார் அப்படின்னா, பிரம்மதேவனுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணுறார். பிரம்மதேவனுடைய வலது காதில் உபதேசம் பண்ணுறார். அதனால் அந்த வேதத்துக்கே ஸ்ருதின்னு பேர், காதனால் கேட்டதுனால ஸ்ருதின்னு பேர். அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய உபகாரத்தை பார்த்தா பத்ரிகாசிரமம்னு சொல்கிறோமே, நம்ம 108 திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த திவ்ய தேசம். அங்கே ஒரு பத்ரிகாசிரமத்தில்
நரநாராயணனாக பெருமாளே அவதரித்து சாஸ்திரங்களை உபதேசம் பண்ணுறான். அதுக்கப்புறமாக ஹயக்ரீவனாக அவதாரம் பண்ணி அசுரர்களிடத்துல அரக்கரிடத்துலேருந்து வேதத்தை மீட்டு நமக்கு மறுபடியும் உபதேசம் பண்ணி காப்பாற்றி கொடுக்குறான். கீதாச்சாரியனாக கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி பகவத்கீதையை நமக்கு உபதேசம் பண்ணுறான். இப்படி எல்லாம் உபகாரம் பண்ணுறான். மற்றவர்களுடைய ஹிருதயத்தில் ஆச்சாரியாருடைய ஹிருதயத்தில் புகுந்து சில உபகாரங்கள் பண்ணுறான். அதுதான் நமக்கு பராசரர் போன்றதான ரிஷிகள் வசிஷ்டர் போன்ற வசிஷ்டாதிகள் புலஸ்தியர் இப்படி இவாளுடைய ஹிருதயத்தில் புகுந்து நமக்கு ஆச்சரியமான புராணங்களை பெருமாள் கொடுக்குறான். அப்படி உபகாரம் பண்ணுறான். கீதையில் இருக்கக்கூடிய சாரமான அர்த்தத்தை சரதல்பத்தில் படுத்துட்டு இருக்கக்கூடியதான பீஷ்ம பிதாமகர் நம்ம கொண்டாடின்னு இருக்கோமே, அவர் மூலமாக சகஸ்ரநாமத்தை நமக்கு சாரத்தை கீதையினுடைய சாரத்தை சகஸ்ரநாமாவாக நமக்கு உபதேசம் பண்ணுறான் பெருமாள். அவர் முன்னாடி இருந்து பெருமாளுடைய திருமுன்பு அவர் சகஸ்ரநாமத்தை சொல்கிறார். அப்படி எல்லாம் நமக்கு எல்லா விதத்திலையும் உபகாரம் பண்ணுறான். அதுக்கெல்லாம் சாட்சி பிரமாணம் இருக்குன்னா பிரமாணம் இருக்கு. வியாசம் வசிஷ்டனப்தாரம் சக்தேஹே பௌத்ரமகல்மஷம் வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தேஹே பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை